எங்க புரட்சி தலைவர் படத்தை போட்டுட்டு அவர் ஓட்டு கேட்கிறாரு. எங்க கட்சி ஆட்சியை அவர் ஊழல் ஆட்சி கிடையாது. என்னங்க புரட்சி தலைவர் படத்தை போட்டுருக்காரு, புரட்சி தலைவருடைய கட்சியின் ஆட்சியை ஊழல் ஆட்சி. என்ன சினிமாவில் டபுள் ரோல் பண்ற மாதிரி வேலைக்காரங்க என்ன பேசுறாரு அவரு? அண்ணாவை மறந்து விட்டார்கள் அண்ணா திமுக. அண்ணா புரட்சி தலைவருடைய அண்ணாவுடைய இதேக்கடி புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச இயக்கங்க. இன்னைக்கு தாண்டிப்பட்டி பக்கம் போக இன்னும் அந்த புரட்சி தலைவருடைய நினைவு எல்லா இடத்துலயும் அவருடைய தொண்டர்கள் தான். சும்மா டியலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஊழலை ஒழிப்போங்கிறீங்களா? நீங்க உங்க படத்தை டாக்ஸி கேட்ட வந்து தானே உங்க அந்த ஊழலே உங்களால ஒழிக்க முடியல. 100 ரூபாய் 150 ரூபாய் டிக்கெட் 1000 2000 ரூபாய்க்கு விற்கிறானா? அதை கூட உங்களால ஒழிக்க முடியல. நீங்க என்ன நாட்டு ஊழல் வந்து முதல்ல வெளியில வாங்க. வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துட்டு ஊழலை ஒழிப்போம் இந்த கொள்கை எதிரி வெளில வாங்க சார். வெளியில ஊடகங்களை சந்திங்க சார். உங்களுக்கு ஒரு நாட்டு நடப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஊடகங்களை சந்திங்க. நீங்க ஒரு இண்டோர்ல உட்காந்துட்டு மாநாடுங்கிற பேர்ல எங்கேயோ ஆளுங்களை கூட்டி வச்சுட்டு ரசிகர் கூட்டம் நடத்துறீங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. எனக்கு மிகவும் பிடித்த தேனி மாவட்டத்துல எங்க நிர்வாகிகள் சந்தித்து கூட்டம் இன்றைக்கு இங்கே தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஊடக நண்பர்களை சந்திப்பது மிகவும் அண்ணன் முத்துசாமி, காசிமாயன் மற்றும் எங்க கழக நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள், முக்கியமான நிர்வாகிகள் அனைவரையும் அந்த சந்திக்கிறேன். ஏன்னா தேர்தல் வரப்போது நாங்கள் தேசிய ஜனநாயகத்தில் மீண்டும் இணைந்திருக்கிறோம். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமை ஏற்று தேசிய ஜனநாயகத்தில் மோடி தமிழ்நாட்டிற்கு பல திட்டங்களை இந்த ஊழலாட்சியிலிருந்து மீட்டெடுத்து தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில ஒரு மக்கள் ஆட்சியை, அம்மாவின் ஆட்சியை, புரட்சி தலைவர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கு எங்களுக்கு அவர் உறுதியளித்திருக்கிறார். அவரின் விருப்பப்படி இந்த கூட்டணி பெறப்பட்டிருக்கிறது. உறுதியாக இந்த தேர்தலில் திமுகவின் வாரிசு அரசியலை முறியடித்து கங்காரு குட்டி போல ஒட்டிக் கொண்டிருக்கின்ற ஒருவரை எப்படியாவது பட்டம் சுட்டி விடலாம் என்று தவித்துக் கொண்டிருக்கிற திமுகவிற்கு சரியான மக்கள் ஆதரவோடு பாடம் புகுகின்ற தேர்தலாக இந்த தேர்தல். ஊழலை ஒழிப்போம், இந்த ஊழலாட்சியை ஒழிப்போம். பிரதமர் அவர்கள் இன்றைக்கு 16 சொன்னது போல சிஎம்சி இந்த ஆட்சிக்கு 3 வார்த்தைகள், 3 எழுத்துல சிஎம்சி: கரப்ஷன், மாஃபியா, மூன்றாவது என்ன சொன்னாங்க தெரியலையா? கரெக்டா சொன்னாரு. நீங்க அப்டேட்டா இருக்கீங்க. 3 வார்த்தை திரு ஆத்திச்சூடி மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். அதுபோல இந்தியாவே போற்றக்கூடிய, இன்னும் சொல்ல போனா உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை பெருமிதமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவை உலக எண்ணிக்கையை உயர்த்தி இருக்கின்ற, தொடர்ந்து 3 முறை இந்தியாவின் பிரதமராக சாதனை செய்திருக்கிற மாபெரும் தலைவர் மோடி அவர்கள் 3 எழுத்திலே தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த ஆட்சியின் அவலங்களை சொல்லியிருக்கிறார். கரப்ஷன். நான் கூட நேற்று தொலைக்காட்சியில துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசியதை பார்த்தேன். ஊழல்னாலே நம்மளுக்கு என்ன ஆகும்? திமுக தான் ஆகும். நான் எல்லாம் பள்ளிக்கூடத்துல 3ஆம் வகுப்பு 73 74 படிக்கிறப்ப பள்ளிக்கு செல்லும் பொழுது ரோட்ல அண்ணா திமுக தொண்டர்கள்லாம் இன்றைக்கு நான் படிச்சது இன்டீரியரா வழங்கிமான் என்கிற ஊர்ல எங்க அப்பா அந்த வீடியோ பள்ளிக்கு செல்றப்ப பள்ளி மாணவனாக 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். அப்ப அதிமுக தொண்டர்கள் எல்லாம் மூக்கமுத்து உங்க அப்பா அடிப்பதும் உங்க அப்பாவுக்கு எது சொத்து அப்படின்னு கேட்பாங்க. பிள்ளையோ பிள்ளை
உங்க அப்பா அடிப்பது கொள்ளையோ கொள்ளை, திமுக அடிப்பது கொள்ளையோ கொள்ளை என்கிற வார்த்தைகள்லாம் எனக்குலாம் ஒரு 10 வயசுல மனதில் பதிந்து. ஊழல்னாலே நமக்கு வரக்கூடிய ஒரு கட்சி திமுக. அந்த திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் இன்றைக்கு கரப்ஷனை பத்தி அவர் கமெண்ட் அடிக்கிறாரு. மாஃபியா பத்தி சொல்றப்ப டிடிவி தினகரன் ஒரு மாஃபியாவிடம் விவசாயிகளை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்துக்கிட்டு பணம் கொடுத்துக்கிட்டு ஏமாந்துருக்காரு. அதாவது அது பொய் வழக்குன்னு தெரியும். இருந்தாலும் அவர் சொல்றதே ஒன்று என்ன சொல்றாரு, நாங்கெல்லாம் பணம் கொடுத்தோம்னு தான் சொல்றாரு. அவர்களை போல லஞ்சம் கொடுத்தோம்னு தான் சொல்றாரு. லஞ்சம் வாங்குகின்றதற்கே பெயர் பெற்றவர்கள், அறிவியல் பூர்வமான கரப்ஷன் செய்யக்கூடியவர்கள். அவர்கள் எங்களை பார்த்து படிக்கிறார்கள். இன்னைக்கு அம்மா அவர்கள் இருந்த ஆட்சியில் இருக்காரு, சட்ட ஒழுங்கு எவ்வளவு சரியாக இருந்தது. இன்றைக்கு இங்க மாஃபியா ராஜ்யம், ரவுடி ராஜ்யம் நடக்குது. கிரைம் ரேட் எப்படி இருக்குன்னு பாருங்க. சின்ன 3 வயது பெண் குழந்தையில இருந்து வயது வந்து மூதாட்டி வரை வீட்டுல தனியா இருக்க முடியல. வீட்டுல வெளியில போறது 2வது தனியா இருக்க முடியல. போதை மருந்து ஹப்பாக தமிழ்நாடு மாற்று. இன்றைக்கு போதை மருந்து கடத்தலுக்கு தமிழ்நாடு ஒரு பெரிய மாநிலமாக செய்தது. கேட்டா போதை மருந்து அங்கிருந்து வந்து கட்சி காவல்துறை உங்களிடம் இருக்கு, ஆட்சி உங்கள்கிட்ட இருக்கு. எங்க பார்த்தாலும் எந்த ஒரு சமூக விரோத செயலா இருக்கட்டும், அது மணல் கடத்தலாக இருக்கட்டும், கனிம வள கொள்ளையா இருக்கட்டும். நேற்று கூட தொலைக்காட்சியில பார்த்தோம், திருநெல்வேலி மாவட்டத்துல சட்டத்துக்கு புறம்பான 10 குவாரிகள் செய்யறதா ராதாபுரம் பக்கத்துல ஒரு தொலைக்காட்சிகள்ல பாக்குறோம், ஊடகங்களை பாக்குறோம். எதிர்கட்சிகள்லாம் நாங்கெல்லாம் குரல் கொடுக்கிறோம். இன்னைக்கு போராடாத மக்களே இல்லை என்கிற அளவுக்கு வாக்குறுதியை சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள் எங்களை பார்த்து படிக்கிறார்கள். இந்த ஊழல் ஆட்சி பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் மேல அன்னைக்கு பாக்குறோம், டிரான்ஸ்பருக்கு 356 கோடி ஊழல் நடந்திருப்பதாக ஈடியே புகார் செய்யுது. அது போல வேலை வாய்ப்புக்கு பல 100 கோடிகள். இன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறையில என்ன சொல்லப்படுது, 30-35% வரை கமிஷன் பெறப்படுவதாக எல்லாம் புகார்கள், குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இதுக்கு மேல ஒவ்வொரு துறையிலும் ஊழல். அது மின்சாரத்துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் ஊழல் மலிந்து கிடைக்கிறது. ஒரு கங்காரு குட்டி போல அவங்க அப்பா மடியில உட்கார்ந்துட்டு ஒரு துணை முதல்வராக எங்களை எல்லாம் பார்த்து கமெண்ட் அடிக்கிறார். உறுதியாக அவர்கள் குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து, வாரிசு ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து, முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாடே கொலைக்காடாக கிடக்குது, கொள்ளைக்காடாக இருக்குது. விலைவாசி எல்லாம் விண்ணை முட்டுகிற அளவுக்கு உயர்ந்திருக்கு. வரி உயர்வுகள், கட்டண உயர்வுகள், எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாத்துக்கும் மத்திய அரசு காரணம் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், விலைவாசி ஒரு இன்றைக்கு உலகளாவிய பொருளாதாரம், குளோபல் எக்கனாமியில எங்கேயோ ஒரு பிரச்சனை வரும்பொழுது எல்லா ஊரும் பாதிக்கப்படுது. விலைவாசி உயர்வுனால அடித்தட்டு மக்கள் பாதிக்கக்கூடாதுன்னு அம்மா உணவுகளை கொண்டு வந்தாங்க. அப்புறம் பல திட்டங்கள், தாலிக்கு தங்க திட்டம். நீங்க தங்கத்தின் விலை எங்கேயோ போயிட்டு யாரும் நினைச்சு கூட, அடித்தட்டு மக்கள் இல்ல, வசதியானவர்களே தங்கத்தின் விலையை கண்டு பயப்படுகிற அளவுக்கு இன்றைக்கு உயர்ந்திருக்கு. எதற்காக சொல்றேன்னா, தாலிக்கு தங்கம் திட்டத்தை அம்மா அவர்களுக்கு கிடப்பில் போட்டாங்க. அம்மா அவர்கள் மாணவர்களுக்கு கொடுத்த கணினி திட்டத்தை முடிச்சு இப்ப எதை கொடுக்கிறதா வந்து அதே பிரச்சனை. சைக்கிள் திட்டங்கள் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஆண்டு 10 லட்சம் பேர் கொடுக்கறாங்க. அதாவது அந்நிய முதலீடுலாம் 1000 கோடி வந்திருக்காங்கன்னா எங்க வந்துச்சு, யாரு வீட்டு பைக்கு போகணும்னு தெரியல. இன்னொரு ஊழலை பத்தி சொல்றப்ப அவங்களது ஒரு அமைச்சரை நான் நினைக்கிறேன், நம்ம புத்தக பாலத்தை சேர்ந்தவரே, ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், அமைச்சராக இருந்தவர். அப்போது நிதி மந்திரியாக இருந்த போது அவர் தொலைபேசியில் பேசியதாகவே 30,000 கோடி, இது என்ன 3 வருஷத்துக்கு முடியாது, ஆட்சிக்கு வந்து ஒரு 2 ஆண்டுல 30,000 கோடி ஊழல் பணத்தை அந்த குடும்பம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. அவர் சொன்ன தகவலே பொதுவெளியில வந்தது. இப்படி ஊழலுக்காக
ஊழலுக்காகவே வாழ்கின்றவர்களை இந்த ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து நீங்க பிரச்சாரம் மேற்கொள்ள வாய்ப்பு பாத்தீங்களா? உடனே நீங்க எனக்கு எவ்வளவு விடமா தெரிஞ்சவர் நீங்க உடனே டைவர்ட் பண்ண போறீங்க பாருங்க. அன்னைக்கே சொல்லிட்டேன், நானும் அண்ணனும் தேவைன்னா நீ முதல் நாள் உலக சந்திப்புல நாங்கள் எல்லா பலத்தை எல்லாம் மறந்துட்டோம். எங்களுக்குள்ள ஒரு குடும்பம் எப்படி நம்ம வீடுகள்ல குடும்பத்துல இங்க இருக்கீங்க, எந்த குடும்பத்திலையும் பங்காளி சண்டையோ மாமச்ச சண்டையோ இல்லாத குடும்பத்தையும் இருக்க முடியாது. அப்ப நீங்க என்ன பேசுனீங்க, நான் என்ன பேசினேன் திரும்ப திரும்ப பேசுறது இல்லை. ஏதோ ஒரு முக்கியமா அந்த குடும்பங்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றதையோ இல்ல அந்த குடும்பத்துல ஒரு முக்கியமான ஒரு மரணம் இருக்கிறப்பையோ இல்ல கல்யாணத்திலே எல்லாம் ஒன்று. நான் எங்கள் வீட்டு குடும்பத்துல உள்ள பிரச்சனையை நான் மனது விட்டு சொன்னேன். இது தமிழ்நாட்டுல பணக்கார குடும்பமா இருக்கலாம், நடுத்தர குடும்பமா இருக்கலாம், ஏழை குடும்பமா இருந்தாலும் அண்ணன் தம்பி பிரச்சனை எங்க இல்லை. வாக்கியா வரப்பு சண்டைக்கு கொலைகள் எல்லாம் நடந்து கோர்ட்ல எல்லாம் அலைஞ்சி அதுக்கப்புறம் அவங்க குடும்பங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்ப எல்லாம் ஒன்றிணையா. அப்ப அவர்கள் பேசிக்கொள்ளாததான் பக்கத்து வீட்டுக்காரரோட இல்லை சில பிரச்சனைகளை தெருவே ரெண்டு குற அளவுக்கு சண்டைகள் வரும். அதுபோல நாங்கெல்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள், அம்மாவின் தொண்டர்கள், ஒரே குடும்பமாக அம்மா அவர்கள் எங்களை கட்டி காத்தவர்கள். எங்களுக்குள் பிரச்சனை இருந்தது உண்மை உங்களுக்கு தெரியும். எனக்கு தீங்கு ஏற்பட்டது என்கிற காரணத்தையா என்னோடு எல்லோரும் திரண்டு 8 ஆண்டுகளாக போராடணும். இதுல என்ன பலன்னு பாத்தீங்கன்னா, 2000 நாங்கள் பிரிந்து போராடியதுனால 19 பாராளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. 21 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. 24 தெரிந்து கிடந்ததால் திமுக அதை வெற்றி பெற்றது. நாங்கள் ஒன்றுமே இருந்திருந்தால் எட்டத்தட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி 25 தொகுதியிலாவது வெற்றி பெற்றிருக்கோம். இன்றைக்கு ஒன்றிணைந்திருக்கிறோம். மிகவும் மதிக்கத்தக்க பத்திரிகைகள் கூட அதை அங்கீகரித்து இருக்கிறது. மதுரை எடிசன்ல நான் பார்த்தேன். நான் பெரிதும் மதிக்கின்ற நமது மதுரை மண்டலத்துல மதுரையிலிருந்து ஒரு ஆங்கில பத்திரிகையிலே நான் பார்த்தேன். அவர்கள் நமக்கு ஆதரவானவர்கள் அல்ல, என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவானவர்கள் அல்ல. இருந்தாலும் இன்றைக்கு இங்க பிஜேபியை சொல்லி பூச்சாண்டி காட்டுகிறார். சிறுபான்மை மக்களை பாதுகாவதற்கு ஏமாற்றுவது. அவர்கள் எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் சிறையில வாடுவர்கள் வாக்கு கூட அவர்கள் சிறுபான்மையினருக்கும் வேண்டியவர்கள் அல்ல, பெரும்பான்மையினருக்கும் வேண்டியவர்கள் அல்ல. அவங்க குடும்பத்துக்கு மாத்திரம் வேண்டியவர்கள். அவங்க குடும்பத்துல எல்லாரும் முதுகுலையும் எவ்வளவு ஊழல் சுமை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை விட்டு அவர்கள் மார்த்தட்டுகிறார்கள். கண்ணாடி மாளிகையில இருந்து கல்லறிகிறார்கள். உறுதியாக அவர்களை இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவர்களை ஆட்சிக்கு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் எங்களுக்குள் இருந்த மனக்கசப்புகள், மன ஆச்சரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் எல்லோரும் அண்ணன் தம்பிகள் என்பதை உணர்ந்து நாம் ரெண்டுபட்டால் எதிரிக்கு லாபமாகி விடுகிறது என்ற ஒரே புள்ளியில நாங்கள் கொண்டிருக்கிறோம். அதனால ஒன்றாக பிரச்சாரம் செல்வோம். தேவைப்பட்ட இடங்களுக்கு ஒன்றாக பொதுக்கூட்டங்களுக்கு செல்ல இருக்கிறோம். மீண்டும் பாரத பிரதமர் வருகின்ற கூட்டங்கள் பல இடங்களில் ஏற்பாடு செய்யப்படுகிறது. செல்வோம். எங்கெல்லாம் தேவை இருக்கிறதோ நீங்கள் விருப்பம் முடிகிறதோ அங்கெல்லாம் குழுமானவரை அங்கே ஒன்றாகவே பிரச்சாரம். நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணிகளை எல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வியூகம் பொழுது பிரிந்திருந்த அதிமுக அனைத்து ஒன்றிணைய வேண்டும். அந்த ஒன்றிணைய வேண்டும்ன்றதுல நீங்க அதுல முதல் குரல் கொடுத்தீங்க. இப்ப அந்த ஒன்றிணைப்புல அந்த ஒன்றிணைப்பு முழுமை அடைந்திருக்காங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அம்மாவின் தொண்டர்கள் அவர்கள் அனைவரும் ஓர் அணியில் திரள வேண்டும்ங்கிற வார்த்தை தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்க ஒரே கட்சி ஆகணுங்கிற அர்த்தத்துல கேட்குறீங்க. நான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு பொது வெளியிலேயோ நீங்க இருந்தா கேட்ட காமிங்க. நான் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் திரள வேண்டும் அப்படின்னு பேசுறப்ப ஒன்றிணைய வேண்டும் நான் வார்த்தை சொல்றேன். என்னுடைய ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஓர் அணியில் இணைய வேண்டும், ஒரு குலையின் கீழ் நாங்கள் பயணிக்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா எங்க குடும்பமா எங்க கட்சி தான் அது, அம்மாவுடைய கட்சி, தலைவராஜுடைய கட்சி. எங்க குடும்பம் அதை சேர்றதுக்கு எந்த மன ஆச்சரியம் எல்லாம் இல்ல. அம்மாவின் நாங்க கட்சி ஆரம்பிக்கிறப்ப கட்சியை
ஜனநாயக முறைப்படி மீட்டெடுப்போம் தான் சொன்னோம். ஆனா இந்த கால 6-7 ஆண்டு 8 ஆண்டு ஆயிட்டு, கிட்டத்தட்ட 9 ஆண்டு ஆயிட்டு. என்ன ஒன்று, எல்லா அம்மாவின் பெயர்ல நாங்க கட்சியா இருக்கோம். அம்மாவின் திருவுருவத்தை தாங்கிய கொடியை நாங்க தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்கிறோம். அந்த கொடியையும் அந்த பெயரையும் அம்மாவின் பெயரையும் விட்டுவிட்டு செல்வதற்கு எங்களுக்கு மனம் இல்லை. அதனால நாங்கள் அண்ணன் தம்பிகளாக இப்ப ஒரே கூட்டு குடும்பமா இருக்கிறப்ப மனஸ்தாபம் ஏற்பட்டு தனியா போய் ஒரு வீடு கட்டியிருக்கோம். அதனால திரும்பி அந்த வீட்டுலதான் போய் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 2 பேருமே பக்கத்துலதான் வீடு கட்டியிருக்கோம். பரஸ்பரம் அன்போடு பிரச்சனை வர்ற போது ஒன்றாகவும் சந்தோஷத்தில் எல்லோரும் ஒருங்கிணைந்து பங்கேற்கும். அதனால ஒன்றிணைங்கிற இடத்தை நோக்கி நான் சொல்லிட்டேன். ஒரு உரையில் 2 கட்சிகள்லாம் இருக்க வேணாம். தேவையற்ற அரசியல்ங்கிறது ஒரு சதிகள் நிறைந்த ஒரு துறை. இங்க பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் எத்தனையோ பேர் இடையில சதி செய்வாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அண்ணன் தம்பிகளாக ஊர்ல சொல்லுவாங்களா, வீடு பிரிஞ்சு போயிருக்காங்க, அவங்க தனி அடுப்பு வச்சிருக்காங்க, அவங்க வீடு தனி வீடு தனி குடித்தனம் போயிருக்கும். அதனால தவிர இப்ப வீடு கல்யாணம் தான் வீட்டுல இருந்து பையன் பிரிஞ்சு போற மாதிரி, இல்ல சகோதரர்களுக்கு தனித்தனியா குடியிருக்க மாதிரி அப்பா அம்மா காலத்து அப்பா அம்மா இருக்கிறப்ப எல்லாம் ஒன்னா இருப்பாங்க, அம்மா இருக்கிறப்ப நாங்கெல்லாம் ஒன்னா இருந்தோம். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எங்களுக்குள் சண்டை வந்து நாங்கள் வெளியில ஏறி இப்ப தனி வீடு கட்டிவிட்டோம் அம்மா மக்கள் முன்னேற்றம். அதனால நாங்க அதிமுக சேர வேண்டாம்ங்கிறதுலாம் இன்னைக்கு தேர்தல் வந்து விட்டது ஒன்று நினைவிட்டோம். எங்களுக்குள்ள மனமாச்சரியங்கள் எல்லாம் ஏன்னா முத்துசாமிக்கும் ஒன்றும் அதிமுகவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுரேஷுக்கு அதிமுக பிரச்சனை இல்லை, தேவதிக்கும் கிடையாது, அவருக்கும் கிடையாது. இந்த டாக்டர் எனக்கு ஆதரவாக வந்து பதவி இழந்தவர், அதையெல்லாம் மறந்துட்டோம். ஏன்னா எனக்கு ஏற்பட்ட பாதிப்பைக்காக தான் இந்த இயக்கமே தொடங்கப்பட்டது நியாயம் வேண்டி. இன்றைக்கு நாங்கள் தனியாக போராடும் பொழுது எதிரிக்கு அது வாய்ப்பாகிறது. அம்மாவின் ஆட்சி வர வேண்டியதை நாம் காரணமாகி போடக்கூடாது. அது வராமல் இதுதான் நான் வந்து எங்க நிர்வாகிகளுக்கும் எங்க தொண்டர்களுக்கும் உங்க மூலம் சொல்றேன். எத்தனையோ மனக்கசப்புகளாக இருந்தது உண்மை, இல்லைன்னு சொல்ல, எதையே மறுக்கலையே, அதையெல்லாம் மறந்து விட்டோம். அதெல்லாம் ஒரு கெட்ட கனவாக மறந்து விட்டோம். புதிய தொடக்கத்தை நோக்கி நாங்கள் எல்லாம் தேர்தல் என்கிற இந்த ஜனநாயக போர்க்களத்திலே மீண்டும் அண்ணன் தம்பிகள் எல்லாம் ஒரே படையாக தேர்தல். யார் பெரியவர் யார் சிறியவர் என்கிறதெல்லாம் எல்லாமே பாரத பிரதமர் மாண்பு மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய தலைமையாகும். தமிழ்நாட்டிற்கு அண்ணன் பழனிசாமி அவர்கள் தலைமையில அதிமுக கூட்டணியில நாங்கள் மனப்பூர்வமாக இணைந்து பிரதமர் அவர்கள் இருந்த பொழுதே அந்த வாக்குறுதியை நான் செஞ்சேன். ஏன்னா அவர்கள் தான் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியிலிருந்து வெளியேறும் போது அவர் மிகவும் வருத்தப்பட்டு நான் மீண்டும் வர வேண்டும் என்று எங்களிடம் முக்கியமான தலைவர்களிடம் அவர் சொல்லியதை அவர்களிடம் சொல்லியதை தொடர்ந்துதான் நான் திரும்பி வந்து மறைக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. இதுல வந்து உங்களுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். 89ல இருந்து எவ்வளவு போராட்டங்களை செஞ்சுக்குவேன். நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே எத்தனையோ கைதுகளை வழக்குகளை சந்திக்குவேன். அதனால அதை கண்டு எந்த அழுத்தமும் இல்லை. எனது வழக்குகள் எல்லாம் ட்ரையல் ஸ்டேஜில் தான் இருக்கு. அதெல்லாம் யாரும் முடியறது 6 மாசமோ 1 வருஷமோ என்று இழந்து நடத்தினாலும் கூட அதற்கும் எந்த அழுத்தமும் கிடையாது. எனக்கு ஒரே வருத்தம், அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்ட இயக்கம் திராவிட கழகம். அதன் தலைவர் பெரிய மதிப்பிற்கு நாங்கெல்லாம் பெரிதும் மதிக்கிற ஐயா வீரமணி அவர்களே தினகரனை மிரட்டி சேர்த்து விட்டார்கள். எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசியல் இன்றைக்கு களம் தாழ்ந்து போய்விட்டது என்பதுதான் எனக்கு வருத்தம். மற்றபடி திமுக எங்களை பற்றி பேசுகிறதோ, விருதுநகர் MP மாணிக் தாகூர் எங்களை பற்றி பேசுகிறதோ ஒண்ணும் இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும். அவர்கிட்ட நான் என்ன சொல்றேன், உங்க மூலம் உங்க சித்தப்பா திரு சுரேசன் நாச்சியப்பன் அவர்களிடம் என்னை பற்றி கேளுங்க, அவர் உங்களுக்கு சொல்லுவார். அவருக்கு தெரியாது, மாணிக் தாகூரை நான் பார்த்தது இல்லை. அவர் 99ல அவங்க சித்தப்பா என்னோட MP இருந்தவர் திரு சுரேசன் நாச்சியப்பன், சித்தப்பாவோ சொந்தக்காரர். அவரும் நானும் நெருங்கிய நண்பர்கள். அவர்கிட்ட என்னை பத்தி கேட்டுட்டு அப்புறம் வந்து பேச சொல்லுங்க. அதனால இன்றைக்கு திமுக நாங்கள் மீண்டும் சேர்ந்ததை பார்த்து இவ்வளவு தூரம் தாக்கி பேசுகிறார்கள். அவங்க ஆட்சிய கலைத்தது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி தெரியாது. எமர்ஜென்சி கொண்டு வந்து இவங்க எல்லாம் முட்டி தட்டி மிஸ்ஸாவில் எல்லாரும் கைது பண்ணாங்க. ஸ்டாலின் அவர்களே சொல்லுவாரு, நான் என் மேல வந்து அடியெல்லாம் சுற்றி பார்த்துட்டாங்கன்னாரு, இறந்து போயிட்டாரு. அது மாத்திரம் இல்ல, 76ல கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்ததே திமுக தான்.
அவர்களோடு நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள். நமது தொப்புள் கொடி உறவுகளான இலங்கை தமிழர்களை அழிப்பதற்கு ராஜபக்சேவுக்கு உதவி செய்தது திமுக ஆட்சி. அப்ப நீங்க கூட்டணியிலே இருந்தீங்க. இன்றைக்கு இலங்கை தமிழர்களுக்காக பேசக்கூடிய நீரி கண்ணீர் வடிக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல காவிரி ஒப்பந்தம் காலாவதியானதை விட்டுவிட்டது திமுக ஆட்சி. ஏன்னா அவங்க மீள போது ஆட்சி இருந்தால் போதும், ஒரே ஊழல், எங்கும் ஊழல், எதிரும் ஊழல். அப்ப புரட்சி தலைவர் புறப்பட்டு விட்ட காரணத்தினால் பயந்து கொண்டு காங்கிரஸ் சரண்டரானவங்க. அவங்க எங்களை சொல்றாங்க, நாங்க என்ன மறந்து சேர்ந்தாங்கன்னு. ஐயா வீரமணி அவர்களிடம் கேட்கிறேன், 74ல காவிரி ஒப்பந்தம் காலாவதியானதற்கு திமுக விட்டு கொடுத்ததற்கு என்ன காரணம்? 76ல திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது, ஊழலுக்காகவே அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது. நாம் கேள்விப்பட்டிருக்கோம் சின்ன வயசுல வீரான ஊழல், பூச்சி மருந்து ஊழல், மஸ்டர் ரோல் ஊழல், இன்னைக்கு எத்தனையோ ஊழல்கள். இன்றைக்கு ஊழல்னாலே நான் வர்றது திரு கருணாநிதி அவர்களின் முகமும் திமுக முகம் தான். அவருடைய பேரன் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். காலம் நாங்கள் 21ல் ஒன்றாக இருந்திருந்தால் இவர்கள் ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. அதுதான் உண்மை. அம்மா அவர்கள் 11ல் ஆட்சி அமைத்தார்கள் இவர்களை. அதுக்கப்புறம் அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை இவர்களால் ஆட்சிக்கு வர முடியவில்லை. எப்படி புரட்சி தலைவர் 77லிருந்து 87 வரை அவர் உயிரோடு இருந்தவரை திமுக ஆட்சி கட்டுப்பாக்க வர முடியவில்லை. இடையில நாங்க பிரிஞ்சிருந்தோம், ஜெயஜான்னு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. மீண்டும் ஒன்றிணைந்தோம் 91 அம்மாவுடைய ஆட்சி. அப்பயும் இவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது. எதனால? இதே காங்கிரஸ் தான் அப்பயே இருந்தது. இறையாண்மைக்கு எதிராக அவர்கள் செயல்பட்ட காரணத்தினால் அவர்கள் காங்கிரஸோடு போய் கூட்டணி வைத்துக் கொண்டு எங்களை பார்த்து பழிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா, நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில அம்மா அவர்கள் 98ல கூட்டணி இருந்து மத்தியில ஆட்சி அமைத்த காலத்துல பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பரதேசி பண்டாரங்கள்னு சொன்னவர். அந்த நேரத்துல அம்மா அவர்கள் ஆட்சியை கவிழ்த்து வந்து ஓடி போய் சப்போர்ட் பண்ணாங்க. எப்படா இடம் கிடைக்குது? 99ல இருந்து 2004 வரைக்கும் அந்த ஆட்சியில இருந்து பலம் தின்னு கொட்டை போட்டவர்கள், முக்கியமான போர்ட்போலியோ எல்லாம் பெற்றவர்கள் திமுக தான். 2004ல இந்த பஸ்ல இருந்து இறங்கி அந்த பஸ்ல ஏறுற மாதிரி காங்கிரஸ் கூட்டணிக்கு போனாங்க. 10 வருஷம் அதுல இருந்து உங்களுக்கு தெரியும் காற்றலை ஊழல். அதான் இன்னும் கேஸ் இருக்கு. கீழ்கோர்ட்ல ஜெயிச்சதெல்லாம் இப்ப நானும் தான் கீழ்கோர்ட்ல டிஸ்சார்ஜ் ஆனேன். மீண்டும் அந்த கேஸ் எடுத்துட்டு போலையாங்க. என்னுடைய கேஸ்லயே அந்த விசாரணை நீதிமன்றத்திலேயே நான் 2017 என் மேல இருந்த தரா கேஸ்ல நான் டிஸ்சார்ஜ் ஆனவன். தொடர்ந்து கேஸ் போகுது. அதை நாங்க போராடிட்டு இருக்கோம். இன்னும் ட்ரையலா நடக்கல. அதுல போய் எங்களை சொல்றவர்கள் நான் என்னமோ ரெட்டைலையை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்தோம் ஒரு மாஃபியா. அப்ப கூட குற்றச்சாட்டு நீங்க கொடுத்த, நாங்கெல்லாம் கொடுத்து சிவந்த கரங்கள் புரட்சி தலைவர் வழி வந்தவர்கள். உங்க மாதிரி மீட்டிங் போறதுக்கு பெட்ரோல் மீட்டிங் போறப்ப பெட்ரோல் போடுங்கன்னு கூட கட்சிக்காரர்களை சுரண்டி வாழ்ந்தவர்கள் அல்ல நாங்க. இன்னைக்கு திருவாரூர்ல இருந்து அவங்க குடும்பம் வந்தது ஒரு மருத்துவருக்கு மறைந்த சிவாஜி கணேசன் அவர்கள் சொன்னது ஞாபகம் இருக்கு. இன்றைக்கு அவர்கள் எத்தனை ஆயிரம் கோடிக்கு அதிபதி, எத்தனை லட்சம் கோடிகளுக்கு அதிபதி. இன்றைக்கு திமுக எத்தனை மாநாடு நடத்துது, அதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்துச்சு? ஏன் நம்ம ஊர்ல எல்லாம் தேனி பாராளுமன்ற தேர்தலில் போய் முதல்ல ஒரு 500 ரூபாய் கொடுத்தாங்க. அதெல்லாம் சரியா சேரலன்னு மறுபடியும் கொடுத்தார்கள். சரியா? ஏன்னா எங்க போனோம், எங்க திருக்கோலையில விவசாயம் பண்ணி கொண்டு வந்து போனோம். யாரும் பார்த்து பேசுகிறார்கள். இவர்கள் எங்களுக்குள் பிரிவினை நாங்கள் சேர மாட்டோம் என்று குளிர்காய எடுத்தார்கள். நாங்கள் எங்களுக்கு இருந்த மன வருத்தங்களை எல்லாம் விட்டுவிட்டு நாங்களும் அதிமுகவும் கூட்டணியில அண்ணன் தம்பிகளாக சேர்ந்தோம். எங்க புரட்சி தலைவர் படத்தை போட்டுக்கிட்டு அவர் ஓட்டு கேட்கிறாரு. எங்க கட்சி ஆட்சியை வந்து அவர் ஊழல் ஆட்சி கிடையாது. என்னங்க புரட்சி தலைவர் படத்தை போட்டுட்டு இருக்காரு. புரட்சி தலைவருடைய கட்சியின் ஆட்சியை ஊழல் ஆட்சி என்ன? சினிமாவில் டபுள் ரோல் பண்ற மாதிரி டைலாக் என்ன பேசுறாரு அவரு? அண்ணாவை மறந்து விட்டார்கள் அண்ணா திமுக. ஏங்க அண்ணா புரட்சி தலைவருடைய அண்ணாவுடைய இதேக்கடி புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச இயக்கங்க. இன்னைக்கு தாண்டிப்பட்டி பக்கம் போக இன்னும் அந்த புரட்சி தலைவருடைய நினைவு எல்லா இடத்துலயும் இருக்கும். அவருடைய தொண்டர்கள் நாங்க. இன்னும் சொல்ல போனா நாங்கெல்லாம் பெருங்க அண்ணாவை பார்த்தது இல்லை. அண்ணா மகன் தப்ப எனக்கு என்ன 2 வயசா இருந்திருக்கோம். 65ல புரட்சி தலைவரை சொல்லி பார்த்தவர்கள், அம்மாவால் ஆளாக்கப்பட்டவர்கள். எப்படி அண்ணாவை மறப்போம்? எங்கள் வழிகாட்டிகளை யாரும் மறப்பாங்களா? சும்மா ஒரு டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காரு.
அவர் கட்சி ஆட்சிக்கு கொண்டு வந்து ஆசைப்பட்டு அதை செய்ய சொல்லுங்க. தேவையில்லாம எங்கள்கிட்ட வந்து வரத்து சொல்றீங்க. அப்புறம் நாங்கெல்லாம் வெளியிட்டு இருந்தோம்னா தப்பா போயிடும். இதுவரை அதாவது ஊழல் அவரை கேள்வி கேட்கிறாங்க. நான் சோசியல் மீடியால பார்த்தேன். எனக்கு கரெக்டான கேள்வியா தான் தெரிஞ்சு. ஊழலை ஒழிப்போங்கிறீங்களா? நீங்க உங்க படத்தை பிளாக் டிக்கெட்டை விட்டு தானே உங்க அந்த ஊழலே உங்களால ஒழிக்க முடியல. 100 ரூபாய் 150 ரூபாய் டிக்கெட் 1000 2000 ரூபாய்க்கு விற்கிறானா? அதை கூட உங்களால ஒழிக்க முடியல. நீங்க என்ன நாட்டு ஊழல் வந்து முதல்ல வெளியில வாங்க சார். வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு ஊழலை ஒழிப்போம், இந்த கொள்கை எதிரி உடலங்காதிரின்னு பேசிக்க முடியாது. அந்த அவருக்கு பிடிக்கலன்னா திமுக பேசு. தேவையில்லாம வந்து அண்ணாவெல்லாம் எங்க மறந்துட்டு வாங்குறாங்க. நாங்க எப்படி மறப்பாங்க அண்ணா? அண்ணாவை தமிழ்நாடு மறக்குமா? புதுசா வந்துட்டு அண்ணாவை பத்தி பேசிட்டு இருக்கு. சிரிப்பா இருக்கீங்க. ஏதோ நடிகர் அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கிற எதாவது செய்வோம். நீங்க மாநில தேர்தலுக்கு போட்டி போடுங்க. நீங்க ஆட்சி அமைச்சு பாருங்க. அவங்க முதல்ல வெளில வாங்க சார். முதல்ல வந்து வெளியில வந்து ஊடகங்களை சொன்னீங்க சார். அவங்கதான் உங்களுக்கு ஒரு நாட்டு நடப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஊடகங்களை சொன்னீங்க. நீங்க உள்ள ஒரு இண்டோர்ல உட்காந்துட்டு இல்லை மாநாடுங்கிற பேர்ல எங்கேயும் ஆளுங்களை கூட்டி வச்சுட்டு ரசிகர் கூட்டம் நடத்துறீங்க. நான் வந்து முன்ன கேட்டப்ப நீங்க எல்லாம் புத்திசாலிகள் நினைப்பேன் ஊடகத்தில் உள்ளவங்க. நான் தஞ்சாவூர்ல பேசுறப்ப எனக்கு அன்னைக்கு டேட்டே நான் இருக்கு ஆகஸ்ட் 27 கட்சி நிர்வாகி வீட்டு கல்யாணத்தப்ப அப்ப விஜய் மாநாடு நடத்தி முடிச்சாரு. இப்ப சொல்ற பதில் உங்களுக்கு நீங்க எல்லாம் புரியாம இருந்தீங்க. நான் சொன்னதோடைய அர்த்தம் மதுரை மாநாடு எம்ஜிஆர் படத்தெல்லாம் வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் மாதிரி 67 திரும்ப 77 திரும்ப அண்ணாவும் கிடையாது. அவரு அண்ணா மாதிரிலாம் யாரும் 100 அண்ணா பிறக்க முடியுமாங்க? 100 புரட்சி தலைவர் பிறக்க முடியுமாங்க? சினிமாவில் நடிக்க வரவங்களாம் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா? என்னங்க 77 திரும்பும். நான் சொல்றேன் 2011 திரும்பும், 2001 திரும்பும், 99 திரும்பும், 77 திரும்பும் சொல்றக்கூடிய அந்த என்ன சொல்றது அது தகுதி உள்ளவர்களே நாங்க தான். புரட்சி தலைவரின் தொண்டர்கள் தான். நீங்க எங்க பேரை இரவலுக்கு யூஸ் பண்றீங்க. ஏன்னா அமைதியா போனா நீங்க எதை வேணாலும் பேசுவீங்களா? அன்னைக்கு நான் பார்த்தேன். சரி ஏதோ பேசுறாரு அர்த்தம். அவரை நான் என்ன சொன்னேன், விஜயகாந்த் போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவான்னு சொன்னேன். புரட்சி தலைவர் மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த நான் சொன்னேன். அதை நீங்க புரிஞ்சுக்கலன்னா நான் முட்டாள் இல்லை. விஜயகாந்த் அவர்கள் 2006 ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. அவர் 8% வாக்கு வாங்கினாரு. ஒரு தொழில ஜெயிச்சாரு. ஆனா எங்களையும் பாதித்தார், அவர்களையும் பாதித்தார்னு சொன்னார். அதை விட சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனா எம்ஜிஆர் மாதிரி வருவான்னு சொன்னா கேட்கிறேன் சார். நீங்க தானே அவர் அப்படி சொன்னீங்க அப்படி சொன்னேன். நான் என்ன சொன்னேங்கிற தாண்டி நீங்க அர்த்தம் பண்ணீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். அதான் 2026 ஒரு தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது தாக்கம் இருக்கு சார். ஆனா புரட்சி தலைவர் மாதிரிலாம் இன்னொரு புரட்சி தலைவர் முடியாது. ஆனா புரட்சி தலைவரோட வாரிசுகள் நாங்க எல்லாம் இருக்கோம் சார். நாங்க ரெட்டாயில இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியும் சார்? இப்ப நீங்க ரெட்டாயிலை பலவீனப்பட்டு விட்டதுன்னாங்க, ஒரே நாள்ல பலமாகி விட்டது. என்னங்க நாங்கள் எல்லாம் மனவாச்சரிகளை விட்டுட்டு ஒன்றிணைந்தோம். இன்னைக்கு ஒரு நாம் வெறும் மதிக்கிற ஒரு பத்திரிகை எங்களுக்கு எதிரான பத்திரிகை, அதை வந்து ரியாலிட்டி எழுதுறாங்க. உண்மைதானே? நான் கேட்கறது நீங்க மத்தவங்க மாதிரி நான் கேட்கிறேன். எதார்த்தத்தை கேட்கிறேன். எங்க எதனால ஆட்சி அமையலையோ அந்த காரணம் இன்னைக்கு சரி செய்யப்பட்டு விட்டது. அன்றைக்கு நாங்க ஒன்னா இருந்திருந்தோம்னா நேரடியா 21 தொழில அதிமுக தோணுச்சு. அதோடைய பாதிப்பு 50,000 தொழில் செங்கோட்டையன் வந்து இங்க இருக்க ஒரு மண்டலம் தலைவர் மற்றவங்க அதிமுக கூட்டணியோ அந்த திமுக கூட்டணியோ தலைவர்களே இல்லை அப்படிங்கிறாரு. அந்த வந்து ரொம்ப பெரிய பழகக்கூடிய மூத்த நிர்வாகி. அவரே பேசுறாரு. பேசுறாரு அவர் நாங்க அண்ணாவை மறந்து விட்டேன்னு அவர் பேசுவாரா? அவரை பேசுறேன். எம்ஜிஆரை மறந்து விட்டேன்னு பேசுவாரா? அவர் பேசிட்டுங்க நான் பேசுறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு.